சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு காரில் கிளம்பும் போது எதிர்காலம் குறித்து அவநம்பிக்கையுடன் இருந்தான் சங்கர். அவன் பார்த்த 4வது பெண்ணுக்கும் அவனை பிடிக்கவில்லை என்கின்ற தகவலை அம்மா போனில் சொன்னார். என்ன காரணம் என்று ரத்தம் கசியும் மனதுடன் கேட்டதற்கு, அந்த பொண்ணு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற ஆளை தான் வேணும்னு சொல்லிடுச்சான் என்று அம்மா சொன்னாள். இந்த தை மாசத்துக்குள்ளையாவது உனக்கும் தகச்சிரும், பங்குனியில கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருந்தேன். ஆனா ஜோசிக்கார சொன்னான், உனக்கு 7ல் செவ்வாய் குரு நிச்சயமா இருக்குன்னு. அதனால பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப திகட்டல் தான் போல இருக்கு என்றவளின் குரலில் பெரிதாக கவலை இல்லை. தங்கை கல்யாணம் நடக்கும் வரை அம்மா கொண்டிருந்த பதற்றமும் பரபரப்பும் நினைவுக்கு வந்தது. மகளுக்கு கல்யாணம் முடித்து அனுப்புவது தன்னுடைய பொறுப்பென்றும், ஆம்பளை பையலுக்கு அதுவாக நடந்துவிடும் என்றும் எண்ணம் அவளுக்கு. மகளை கட்டி கொடுத்து அனுப்பிவிட்டு சீரியல்களில் மூழ்கிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். சங்கர் ஒரு தகுதியான பிரம்மச்சாரி தான். டிகிரி முடித்து சென்னையில் டிராவல்ஸ் வைத்திருக்கிறான். 7 கார்கள் சொந்தமாக இருக்கிறது. அபிஷியலாக 2 காதல் தோல்விகள், ஒருதலை காதல் 1. இப்போது அதிகாரப்பூர்வமாக 4 நிராகரிப்புகள் என்று போதுமான வடுக்களுடன் என்ன வாழ்க்கைடா என்று கிளம்பி வந்து கொண்டிருந்தவனின் கண்ணில் அவள் பட்டாள். பெரம்பலூர் எல்லாம் தாண்டி நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் பறக்க உத்தேசித்து வேகம் பிடிக்க எண்ணியவன் ஒற்றையாய் ஒரு பெண் லக்கேஜுடன் நிற்பதை தூரத்திலேயே கவனித்து வேகத்தை குறைத்தான். வண்டியை பார்த்து கையை ஆட்டினாள். வண்டி நிற்க லக்கேஜ்களை இருந்த இடத்தில் போட்டுவிட்டு வேகமாக ஓடி வந்தாள். வண்டி சென்னைக்கா போகுது என்று என்னிடம் கேட்டாள். ஏற இறங்க பார்த்தான். இப்படி நிற்கும் பெண்களின் பின்னணியில் திருடர்களோ தரகர்களோ இருக்கக்கூடும் என்கின்ற எச்சரிக்கை மணி உள்ளுக்குள் ஒலிக்க, எதுக்கு என்றான். இது டிராவல்ஸ் வண்டி தானே, நான் சென்னைக்கு போகணும், எவ்வளவு கேட்குறீங்க என்று அவனிடம் கேட்டாள் அவள். டிராவல்ஸ் வண்டி தான், ஆனால் பர்சனல் ட்ரிப்புங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னாள் அவள். நானும் ஊருக்கு போய்கிட்டு தான் வரேன். பஸ்ஸில் ஒரே கூட்டம், 10 பேர் வேன் பிடிச்சி கிளம்பணும். அது ரிப்பேர் ஆகவே ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பிட்டாங்க என்று அவளும் சொன்னாள். அவள் சரளமாக பேசினாலும் இவனுக்கு சந்தேகமாக தான் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ரிப்பேரான வேன் எங்கே என்று கேட்டான். டிரைவர் ஃபோன் பண்ணி இப்பதான் ஒரு வண்டி வந்து அதை இழுத்துக்கிட்டு போச்சு என்று சொன்னாள் அவள். இவன் யோசிக்க, நான் பணம் கொடுத்துடுறேன் ப்ளீஸ் என்றாள். ஒரு முறை அவளை நிதானமாக பார்த்தான். மாநிறமாக அழகாக இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பர்சனல் ட்ரிப்பில் யாரையும் ஏற்ற மாட்டேன், சரி பரவாயில்ல வாங்க என்றான் அவன். அவள் சென்று லக்கேஜுகளை எடுக்க இவனும் பைகளில் 2 தூக்கி அவள் புன்னகைத்து தேங்க்ஸ் என்றாள். இவனது காதுக்குள் ஹெலிகாப்டர் கிளம்புவது போல படபடக்க காதலாக இருக்குமோ என்று தோன்றியது. டிக்கியில் இவனது லக்கேஜுகள் இருந்ததால் அவள் பைகளை பின் சீட்டில் இவன் போட அவள் வெகு இயல்பாக முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். இப்போது சங்கரின் உடம்பெங்கும் ஹெலிகாப்டர் பறந்தது. வண்டி கிளம்பியதும் செல்போனை டயல் செய்தவள், கிளம்பிட்ட, ஒரு டிராவல்ஸ் வண்டி வந்துச்சு. மறுமுனையில் ஏதோ விடாமல் சொல்லி கொண்டிருக்க இவள் என்று மட்டுமே சொல்லி கட் செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சாரி, பேசிக்காம ஏறிட்டேன், உங்களுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும் என்று கேட்டாள். பரவாயில்லைங்க, இப்போ என்ன அவசரம் என்று இவனும் சொன்னான். முகத்தில் லேசான புன்னகையோடு, நீங்க ஓனரா டிரைவரா என்று கேட்டாள். ஓனர் தான், கோடம்பாக்கத்தில் டிராவல்ஸ் வச்சிருக்க, மொத்தம் 7 வண்டி ஓடுது, ஓரளவு நல்ல வருமானம் என்று அவனும் சொன்னான். ஓ என்று அவளும் கேட்டுக்கொண்டாள். சொந்த ஊர் திண்டுக்கல், அப்பா இல்லை அம்மா மட்டும்தான். ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. திண்டுக்கல்ல சொந்த வீடு இருக்கு, தவிர ஒரு லைன் வீடு இருக்கு, வாடகைக்கு விட்டு இருக்கோம் என்று அவளிடம் முழுவதும் ஒப்பித்தான். என்னமோ பொண்ணு தேடுறவங்க தரகர்கிட்ட சொல்ற மாதிரி இல்லை, டீட்டெயிலா சொல்றீங்க என்றாள் சிரிப்புடன். குறி பார்த்து அடிக்கிறாளே, ஒருவேளை இவளுக்கும் வீட்டில் மாப்பிளை பார்க்கிறார்களோ, அந்த அனுபவமோ? தடுமாறியபடி சமாளித்தான். அது ஏதோ பேச்சு வாக்கில் சொன்னேங்க என்று அவனும் சொன்னான். அவளை ஓரக்கண்ணால் கவனித்தான். கல்யாணம் ஆகாதவள் போலதான் இருக்கிறாள். மெதுவாக அவளிடம் கேட்டான். நீங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான். ஹவுஸ் ஒய்ஃப் என்றாள். இவன் சற்றே திகைத்தான்.
கல்யாணம் ஆயிருச்சா உங்களுக்கு என்று திரும்பவும் அவளிடம் கேட்டான். 3 வருஷம் ஆச்சு என்று அவள் பதிலும் சொன்னாள். இவனுக்கு தேவையில்லாமல் ஒரு ஏமாற்றம் தோன்றியது. ரோட்டை தேவைக்கு அதிகமாக உற்று பார்த்து வண்டியை தொடர்ந்து ஓட்டினான். என்ன அமைதியா வர்றீங்க என்று கேட்டாள். லேடிஸுக்கு ஈஸியா கல்யாணம் ஆயிருது இல்லைங்களா? என்ன லவ் மேரேஜா என்று கேட்டான். இல்லை, அரேஞ்ச்டு மேரேஜ் தான் என்று அவளும் பதில் சொன்னாள். பசங்க இருக்காங்களா என்று கேட்டான். இன்னும் இல்லை, உங்களுக்கு எத்தனை பசங்க என்று அவள் திரும்பவும் கேட்டாள். சங்கர் சோகமானான். ஏங்க, என்னை பார்த்தா கல்யாணம் ஆனவ மாதிரியா தெரியுது என்று கேட்டான். பொறுமலுடன் தொடர்ந்தான். அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் செட் ஆகலை என்று அவனும் பதில் சொன்னான். ஏன், நிறைய எதிர்பார்க்குறீங்களோ என்று கேட்டான். அப்படியெல்லாம் இல்லைங்க, நமக்கு டைம் வரல, நான் ஒரு பாவப்பட்ட ஆம்பளைங்க என்று சொன்னான். அவள் மேற்கொண்டு ஏதோ கேட்க துவங்கினாள். ஆனால் சங்கர் உரையாடலில் சுவாரஸ்யம் இழந்திருந்தான். அவளது கேள்விகளுக்கு சுவாரஸ்யமின்றி பதில் சொன்னான். ஒரு மோட்டலில் வண்டியை நிறுத்தி தயிர் சாதம் இருவரும் சாப்பிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வண்டி கிளம்பிய சிறிது நேரத்திலேயே சீட்டில் தூங்க துவங்கியிருந்தாள். பெண் என்றவுடன் காரில் ஏற்றி கொண்டு வந்துவிட்டோம், மகாராணி மாதிரி தூங்கிக் கொண்டு வருகிறாள் என்ன ஒரு தூக்கம் என்று இவனுக்கு தோன்றியது. இவன் மனதில் ஒரு ஏக்கம் படர்ந்தது. இவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் சென்னை போவதற்குள் லவ் சொல்லி இருக்கலாம். என்ன செய்வது? நாம கார்ல போனா விதி நமக்கு முன்னால ஏரோப்ளைன்ல போகுது என்று நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். தாம்பரம் வந்தபோது அவள் விழித்து கொண்டாள். நீங்க எங்க போகணும் என்று கேட்டான். குரோம்பேட்டை என்று அவளும் பதில் சொன்னாள். அட்ரஸ் சொல்லுங்க என்று அவனும் கேட்டான். மெயின்ல இறக்கி விடுங்க, ஹஸ்பண்ட் வந்து பைக்ல பிக்கப் பண்ணிக்குவாரு என்று இவளும் சொன்னாள். பரவாயில்லைங்க, வீட்டில் விட்டுறேன் என்று அவனும் கேட்டான். ப்ளீஸ் மெயின்லேயே இறக்கி விட்டுருங்க என்று அவளும் சொன்னாள். உறுதியான குரலில் சொன்னதும் வண்டியை நிறுத்தினான். தனது பர்ஸை எடுத்தாள். எவ்வளவு என்று இவனிடம் மீண்டும் ஒரு முறை கேட்டாள். பரவாயில்லைங்க, பணம் வேணாம், வர்ற வழியில உங்களை இறக்கி விட்டுருக்கேன், இது லிஃப்ட் கொடுத்த மாதிரி தானே என்று அவனும் சொன்னான். அப்படி இல்லைங்க, பணம் தர்றதா சொல்லிதானே நான் ஏறினேன் என்று இவளும் பதில் சொன்னாள். எல்லா நேரமும் மனுஷன் டிரைவராகவே வாழ முடியுமா? ஒரு ஃப்ரெண்டு டிராப் பண்ணதான் நினைச்சுக்கோங்க, நான் வரேன் என்று சொன்னான். அவள் அவனை வித்தியாசமாக பார்த்தாள். அவன் சற்று தயக்கத்துடன் கேட்டான். உங்க பேர் என்னங்க என்று திரும்பவும் அவளிடம் கேட்டான். நிவேதா என்று அவளும் பதில் சொன்னாள். என் பேரு சங்கருங்க என்றாள் அவனாகவே. அவள் தர்ம சங்கடத்துடன் புன்னகைக்க வண்டியை கிளப்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த நாள் காலையில் காரை துடைக்கும் போதுதான் அந்த வேஸ்ட் கவரை கவனித்தான் சங்கர். உள்ளே நிவேதாவின் போட்டோ இருந்தது. கூடவே சில காகிதங்கள், பேங்க், ஏடிஎம் கார்டு, 2 வீலர், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருந்தன. ஒரு ஃபோன் நம்பர் இருந்தது. அதை டயல் பண்ணி பார்த்தாள். சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. கொஞ்சம் யோசித்தான். அவளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஓரத்தில் ஆவல் தோன்றியது. டிரைவிங் லைசன்ஸில் இருந்த அட்ரஸுக்கு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். குரோம்பேட்டையில் ஒரு முட்டுச்சந்தின் ஓரத்தில் உள்ளடங்கி இருந்தது அந்த வீடு. பழைய வீடு. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர். ரொம்பவும் பழசாக இருந்தது. ஆள் அரவமில்லாத மதிய நேரம். சங்கர் தயக்கத்துடன் காலிங் பெல்லை அழுத்தினான். யாரு? உள்ள வாங்க என்று குரல் கேட்டது. தளர்ந்த பலவீனமான குரல். இவன் உள்ளே நுழைந்தான். வீடு அநியாயத்துக்கு அமைதியாக இருக்க கட்டிலில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். வெளுத்து போன முகம். பார்த்தாலே சீக்காளி என்று சொல்லும்படிக்கு இருந்தாள். அறை முழுவதும் கசகச என்று இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். யார் வேணும் என்று அவளும் கேட்டாள். இது நிவேதா வீடு தானே என்று இவனும் சொன்னான். ஆமா, நீங்க என்று அவள் கேட்டாள். நேற்று என் காரில் தான் வந்தாங்க, வேலட் கவரை விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படியா? அவங்க இல்லைங்களா என்று கேட்டான். வெளியில் போயிருக்கா என்று சொன்னார்கள். நீங்க என்றால் தயங்கியபடி. நான் அவளோட அக்கா என்று அவளும் பதில் சொன்னாள். அப்படியா என்றவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். சுவரில் ஒரு கல்யாண போட்டோ இருந்தது. அதில் நிவேதாவின் அக்கா சற்று ஆரோக்கியமாக புருஷனுடன் இருந்தாள். இவன் அவள் பக்கம் திரும்பினான். அவங்க எப்போ வருவாங்க என்று மீண்டும் கேட்டான். தெரியல என்றவள் இவனை சற்று தயக்கத்துடன் பார்த்தாள்.
பர்ஸை கொடுத்து விட்டு போங்க, அவ வரவும் நான் சொல்லிக்கிடுறேன் என்றாள். இவன் பர்ஸை எடுத்து நீட்டினான். பிறகு தயக்கத்துடன் கேட்டான், அவங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை பார்க்குறாரு என்று மீண்டும் அவளிடம் கேட்டான். யாரோட ஹஸ்பண்ட் என்று அவள் கேட்டாள். நிவேதாவோட ஹஸ்பண்ட் என்று இவனும் பதில் சொன்னான். இன்னும் மேரேஜே ஆகலையே என்று அவளும் சொன்னாள். இவன் முகம் மாறியது. ஓ சாரிங்க, நான் பரவாயில்லை, நீங்கள் கிளம்புங்க, தேங்க்ஸ் என்று அவளும் சொன்னாள். அவள் குரலில் தோனி இவனை சங்கடப்படுத்தியது. சரிங்க என்று வெளியேறினான். மனது குழம்பு இருந்தது. அவள் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? காரை கிளப்பினான். அந்த முட்டுச்சந்திலிருந்து வெளியேறினால் போதும் என்கின்ற மாதிரி ஒரு கலக்கமான உணர்வு அவனை பீடித்திருந்தது. தெரு திரும்புகையில் பார்த்தான். அந்த வீட்டில் பார்த்த போட்டோவில் இருந்த அக்காவின் புருஷன் பைக் ஓட்ட பின்னால் அமர்ந்து வந்து கொண்டிருந்தாள் நிவேதா. அக்கா புருஷன் சிவந்த கண்களுடன் ஏதோ அதட்டலாக சொல்லியபடி வர இவள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பைக்கை கடக்கையில் இவனை கவனித்து விட்டாள் நிவேதா. இவன் பிரேக்கை அழுத்திய அந்த நொடியில் வேண்டாம் என்பது போல தலையசைத்து சைகை செய்தாள். இவன் அவளையே பார்த்தபடி இருக்க கலங்கிய கண்களுடன் கடந்து போனாள். இவனுக்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது. வண்டியை ஆஃப் செய்தான். கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். பிறகு வண்டியை கிளப்பினான். பெண்கள் பாவம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன் என்றான்.